வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு திரவிடியன் லென்ஸ். நான் விஷன். இந்த போன வீடியோவில் நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியா இந்த செப்பரேஷன் அவங்களுக்கு இருக்க சிவிக் சென்ஸ் அதை பற்றி பேசியிருந்தோம். அதில் லைட்டாக டச் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்ற டிவிஷன் பேசுகிறோம்ல, அது வந்து பொலிட்டிக்கல் பவர் நோக்கி பேசும்போது சரியாக இருக்கும். ஆனால் நார்த் இந்தியன் பீப்புள் வர்சஸ் சவுத் இந்தியன் பீப்புள்னு பிரிச்சிங்கன்னா அது சரி கிடையாது. அந்த ஒரு பிரிவினையை இங்கே யாரும் விரும்புறது கிடையாது. தனி நாடு, தனி திராவிட கோரிக்கை அதெல்லாம் வேற சைடு. அதுவுமே அரசியல் நோக்கங்களோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது அரசியல் ரீதியான பிரச்சனைகள் தான். ஆனால் அந்த மக்கள் மீது நமக்கு எந்தவித வன்மமும் இருக்கிறதுல நியாயமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா சார் 100% லிட்ரஸி ரேட் சார் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கே இருக்கிற எலிட் மக்கள் கிண்டல் பண்ணதுக்கு இவனுங்க பதிலாக யாரை பற்றி சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிற சாதாரண உழைக்கும் வர்க்கம் பண்ண அந்த அன்சிவிலைஸ்டு ஆக்ட்ஸை கொண்டு வந்து வீடியோவா போட்டு அதுக்கு பதிலாக கிண்டல் பண்ணி அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. 0% லிட்ரஸி சார், நார்த் இந்தியா சார் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த உழைக்கும் வர்க்கம் யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இந்த எலிட்டுகளாலையும் இவங்களுக்காக செயல்படுற கவர்மெண்டாலையும் தான் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை விட்டுட்டு அந்த மக்கள் நம்ம கிண்டல் பண்றோம்னா, நம்மளோட எதிரி பண்ண வேலையால தான் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்றப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. நம்ம யாரை எதிர்த்து கிண்டல் பண்ணணும்னா, இந்த எலிட்டுகளையும் அவங்களுக்காக செயல்படுற அந்த அரசியல் பவர் ஹவுஸையும் தான் நம்ம நோக்கி கேள்விகள் கேட்கணும், கிண்டல் பண்ணணும், நம்ம வன்மத்தோட தெளிக்கணும் அப்படின்றத சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல இந்த விஷயம் கொஞ்சம் பேசியிருந்தேன். இப்ப அந்த வீடியோவை வந்து பாருங்க. இப்போ இந்த கமெண்ட் செக்ஷனையும் பாருங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா அந்த உழைக்கும் வர்க்கத்தை கிண்டல் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு அதுதான் புரியல. இந்த வந்தே பாரத்னு ஒரு திட்டம் வந்துச்சு. அதன் காரணமாக ரயில்வேஸ் நஷ்டமாச்சு. அதனால இங்க பல டெவலப்மெண்ட் ரயில்வே துறையில நடக்கல. மக்கள் கூட்ட நெரிசல்ல கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனா நஷ்டமானதன் காரணமாக நிறைய ட்ரெயின்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல இருக்க ஜெனரல் கோச்சஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்லீப்பர் கோச்சஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஏசி கோச்சஸை ட்ரெயின்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பெரும்பாலான மக்கள் நம்பி இருக்கக்கூடிய ரயில்வே சோர்ஸை அதுலயும் முக்கியமா இந்த ஜெனரல் அண்ட் ஸ்லீப்பர் கோச் தான் இங்க இருக்க பெரும்பாலான பாப்புலேஷன் நம்பி இருக்காங்க டிராவலுக்கு. அது ரெண்டையும் நீ கேன்சல் அவுட் பண்ணிட்டேன்னா அப்ப இங்க பல பேருக்கு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பே அவங்க மறுத்துட்டாங்க. அப்படின்றப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க. யாருக்காக இந்த அரசியல் நகர்வு நடந்திருக்கு? இந்த வந்தே பாரத் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஏசி கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த டெவலப்மெண்ட்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காகவும், இங்கே இருக்கிற பணக்கார எலிட்டுகளுக்கு அண்ட் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிஸ்க்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பிஜேபி அரசு பண்ண ஷோ ஆஃப். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த அரசியல் நகர்வு ஏற்பட்டிருக்கு. இதனால ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த உழைக்கும் வர்க்கம் அப்படின்றத நம்ம வந்து உணர வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம அவங்க கையில அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நோக்கி தானே பேச வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நான் இருக்கிறேன்னா, எனக்கு இனிஷியலா வந்து நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன். அதனால ரொம்ப மினிமலான ஃபீஸ் ரூ. 500 தான் என்னோட ஃபீஸ் முடிஞ்சிச்சு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு கல்வியை பத்தின பெரிய பிரச்சனை கிடையாது. என்னோட அடிப்படை கல்வி தரமாவே அமைஞ்சிச்சு. நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு இந்த 12 வருஷம் எங்க அப்பா சேர்த்து வச்ச காசை வச்சு எங்க அப்பா என்னை இன்ஜினியரிங்கும் படிக்க வச்சுட்டாரு. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோடனே இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்கேன். இப்ப இதுல எங்க அப்பாவோட உழைப்பும் இருக்கு, என்னோட உழைப்பும் இருக்கு. இதை தாண்டி இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்த இலவச கல்வி அது என்னைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்காலர்ஷிப் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதன் மூலமா நான் டெவலப் ஆகி என்னோட வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிட்டேன். அப்ப எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் அங்க கவர்மெண்ட் தான். அதே நேரத்துல என் ஊர்லயே இன்னும் ஸ்கூல் இல்லாத ஊர்கள் இருக்கு. என் ஸ்கூலுக்கு காலையில 6 மணி 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 4 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்ச பசங்களா இருக்காங்க. அப்ப அவனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக அமைக்கப்படவில்லை அப்படின்னா அதுக்கும் இங்க இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்க டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்றதையும் நம்ம உணர வேண்டியது இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா அமையலை அப்படின்னாலும் அதுக்கு அங்கே இருக்கிற ஆளும் வர்க்கமும் அந்த எலிட் அண்ட் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியும் தான் காரணம் அப்படின்றத நம்ம உணர்றோம். இப்போ வட இந்தியாவில் இவ்வளோ ஈஸியாக அந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸை நம்ம கிண்டல் பண்ணிடுறோம். அவங்கள பார்த்து ஏளனமாக பேசிடுறோம். அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிடுறோம். அவங்களால தான் இந்த நாடு டெவலப் ஆக மாட்டேங்கி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வச்சிடுறோம்னா, இப்போ ஏன் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற ஒரு தலித் மாணவன் வாழ்க்கையில் முன்னேற ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுதோ என்னோட பக்கத்து தெருவில் இருக்கிற பையனுக்கு எனக்கான வாய்ப்பு அமையாம அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுதோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீ உனக்கு திறமை அதனால நீ படிக்கல, நீ முன்னேறலன்ட்டு அவனை பார்த்து நோக்கி ஈஸியா கிண்டல் பண்ணிடுவோம். ஆனா அங்க இருக்கிற மக்கள்
அப்படி அன்சிவிலைஸா இருக்கனால தான் நாடு டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கான்னு கேட்டா கிடையாது. நாடு டெவலப் ஆகாதனால தான் அவனோட நிலைமை அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் இங்க அவனுக்கான வாய்ப்புகள் ப்ராப்பரா குடுக்கப்படாதனால தான் அவனோட நிலைமை அந்த இடத்துல இருக்கு. அவனுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி குடுக்கிறதுக்கான திட்டமா தான் ரிசர்வேஷன் இருக்கு. அது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதையும் தாண்டி நீங்க கன்சிடர் பண்ணி பல டெவலப்மென்ட்கள், பல பாலிசிஸ் இன்னும் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதை நோக்கின கேள்விகளை நம்ம ஆளும் வர்க்கத்தை நோக்கி தான் வைக்க வேண்டியது இருக்கு. அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல விரும்புறேன். இது தெரியாம இங்க நெறைய பேர் இன்னும் ரிசர்வேஷனுக்கே அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசக்கூடாதுன்னா, உனக்கு இருக்க பிரிவிலேஜ மொத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எதனால நீ இந்த நிலைமையில இருக்கிற? எதனால அவன் அந்த நிலைமையில இருக்கிறான்? உனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அவனுக்கு எந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அரசியல் படுத்தப்பட்டு அண்ட் நம்மளோட கேள்விகளை ஆளும் வர்க்கத்தை நோக்கி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். இங்க உடனே நிறைய பேர் நீ ஆளும் வர்க்கத்தை கேள்றா டிஎம்கே சொம்புன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி போட்ட 4 வீடியோல 2 வீடியோ டிஎம்கே திட்டி தாண்டா போட்டிருக்கிறேன். நான் புது சேனல் அதில் போய் வீடியோ தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அரசியல் எப்படி நடக்குது, தேர்தல் அரசியலுக்கும் மக்கள் அரசியலுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போய் வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.